சற்று முன் வெளியான தகவல். ஒரு நாளைக்கு 1,00,000 டன் கனிம வளங்கள் கர்நாடகாவுக்கு போகுது. லாரி உரிமையாளர் சங்கம் குற்றச்சாட்டு. ஆசுல்லா பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் கனிம வள கொள்ளை அதிகரித்திருப்பதாகவும், இப்படியே போனால் 30 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மலைகளே இல்லாத சூழல் ஏற்பட்டு விடும் என்று லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் குற்றம் சாட்டியிருந்தனர். தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க கூட்டமைப்பின் தலைவர் யுவராம் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: தினமும் தமிழ்நாட்டில் இருந்து மலைகள் உடைக்கப்பட்டு 1,00,000 டன் கனிமங்கள் கர்நாடகாவுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் சுமார் 5,000 கிரேசர்கள் அனுமதி இல்லாமல் இயங்கி வருகின்றன. காஞ்சிபுரத்தில் மட்டும் 162 கிரேசர்கள் இயங்கி வருகின்றன. மலையை தெய்வமாக வழிபட்டு வரும் திருவண்ணாமலை மாவட்டத்தில்தான் அதிக அளவு மலைகளை வெட்டி எடுக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. முழு லிங்க் டீலுக்கு கிளிக் பண்ணி பாருங்க.